அனிமிகா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு. தன்னுடைய குடும்பத்துக்காக அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. பல வீட்டுக்கு சென்று நிறைய வேலை செய்வா. அங்க இருக்க எஜமானங்களுக்கு கூட அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா வேலையும் கரெக்டா செய்வா, பாசமா நடந்துப்பா. அவளுடைய எண்ணமே ஃபுல்லா அவளுடைய வீடை பத்தி மட்டும்தான். அவளோட வீடு நல்ல நிலைமைக்கு ஆகணுன்றது மட்டும்தான் அவ யோசிப்பா. தன்னுடைய விவசாயத்தையும் பார்த்துப்பா. வீட்டுக்கு வந்து எல்லாம் அவளுடைய வேலைகளையும் செய்வா. ஆனா அவளுடைய கணவன் ரொம்ப சோம்பேறி. எல்லா வேலையுமே அனிமிகா வச்சுதான் வாங்குவா. அனிமிகா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வா. வீட்டுக்கு வந்தாலும் சின்ன சின்ன வேலையை கூட அவன் கணவன் இவகிட்ட வச்சுதான் வாங்குவான். ஆனா அவன் எப்பவுமே தூங்கிட்டே இருப்பான். சரியான சோம்பேறி. இதை நினைச்சு அனிமிகா எப்பவுமே வருத்தப்படுவா. நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம நல்ல நிலைமைக்கு ஆகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். எனக்கு நீங்க கொஞ்சம் உறுதுணை பண்ணக்கூடாதான்னு கேட்கறதுக்கு அவ ஹஸ்பண்ட் எப்பவுமே கோச்சுப்பான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. அவளுடைய விவசாயத்தையும் அவ பார்க்க ஆரம்பிச்சா. காலையிலையும் பகலும் ராத்திரியும் எப்பவுமே அவ விவசாயமும் வீட்டு வேலையுமே பார்த்து அவளோட உடம்பு ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அவளோட பலவீனத்தை அவ உணர்ந்துக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவ பொண்ணு வந்து கேக்குறா, அம்மா உங்க உடம்பு இவ்வளோ சிக்காயிடுச்சே, நீங்க ஆனாலும் வீட்டு வேலைக்கெல்லாம் போகணுமாமான்னு கேக்குறா. அதுக்கு அவ, நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் எவ்வளோ வேணா கஷ்டப்பட வேண்டாம் செல்லோன்னு சொல்றா. இதெல்லாம் அவ பொண்ணு கேட்டுட்டு மனசுடைஞ்சு போய் படுத்து தூங்குறா. இதே மாதிரி அவள் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் காலையில அனிமிகா அவ பெட்ல இருந்து எழும்பவே இல்லை. அவ ஹஸ்பண்ட் புருஷோத்தமன் கோவமா அவகிட்ட வந்து சொல்றான், இன்னும் நீ வேலைக்கு போகலையா? காலையில் ஆனது உனக்கு தெரியலையான்னு அவகிட்ட சத்தம் போடுறான். ஆனா அனிமிகா, என்னால சுத்தமா முடியல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விவசாயத்தை பாத்துக்கிறீங்களான்னு கேக்குறா. ஆனா புருஷோத்தமன், என்னால முடியாது, நீதான் பாத்துக்கணும்னு ரொம்ப கோவப்படுறான். என்னால இப்போ சுத்தமா முடியல, என்னால எழும்ப கூட முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லும்போது புருஷோத்தமன் ரொம்பவே கோவப்படுறான். அவளை தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குதுன்னு. இவன் பயந்து போய் டாக்டர் கிட்ட போய் கூப்பிடுறான். டாக்டர், என்னோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு சரியாயிடும். அவ நேத்து மழையில நனைஞ்சிட்டா போல, அதனாலதான் அவளுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வந்து அவளை பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர், கவலைப்படாதீங்க, சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும், நம்ம போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அனிமிகாக்கு சுத்தமா முடியலன்றது. டாக்டர் அவ நிலைமைய புருஷோத்தமன்ட்ட சொல்றாரு. இந்த மாதிரி அவங்கள ரொம்ப வேலை வாங்கியிருக்கீங்க, அதனாலதான் அவங்களோட உடம்பு ரொம்ப பலவீனமாயிருக்கு, இவங்களால எந்திரிச்சு உட்கார்றது கூட ரொம்ப கஷ்டமாச்சு, இனிமே அவங்க உயிர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதை நீங்க ஸ்டார்டிங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்காதுன்னு சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே அனிமிகா இறந்து போயிடுறா. இதை நினைச்சு புருஷோத்தமன் ரொம்பவே அழுகுறான். தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இனிமே யாருமே இல்லையே அப்படின்றத அவன் உணர்ந்துக்கிட்டான். தன்னுடைய தவறுகளையும் உணர்ந்துக்கிட்டான். டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் அவனுக்கு இது புரிஞ்சிச்சு. தன்னுடைய தவறுகளை புரிஞ்ச புருஷோத்தமன் அவனுடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நீ இன்னொரு கல்யாணம் பண்றதா நல்லதுன்னு அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க. அவனும் அதை ஒத்துக்கிட்டு சாந்திய கல்யாணம் பண்ணிக்கிறான். சாந்தி கிட்ட அவன் சொல்றது, நீ இங்க வீட்டுல இருந்து என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ, நான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாந்தி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அனிதாவை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா அனிதா ரொம்ப ஃபீல் பண்றா. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவளை தூங்க வைக்கிறதுக்கு அவகிட்ட பாசமே காட்டுறது கிடையாது. தன்னுடைய வேலைகளை புருஷோத்தமன் வெளியே போய் பார்ப்பான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு அனிதா ரொம்ப சோகமா இருக்கான்றது. அனிதா இவ்வளோ சோகமா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் ரொம்பவே யோசிக்கிறான். அனிதாவை எழுப்பி, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க, உன்னோட அம்மா உன்னை ஏதாவது திட்டினாளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அனிதா, அப்படிலாம் இல்லைப்பா, நான் சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அனிதா தாங்கிட்ட எதையோ மறைக்கிறான்றத உணர்ந்துக்கிட்டான். கண்டிப்பா இந்த பிரச்சனை சாந்தியால தான் வந்திருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சு சாந்தி கிட்ட போய், நீ என் பொண்ணு அனிதாவை திட்டினியா,
அவளை நீ ஏதாவது கொடுமைப்படுத்துறியான்னு கேட்குறான். அதுக்கு சாந்தி, நான் என் பொண்ணை கஷ்டப்படுத்துவேனா, அவ என்னோட குழந்தைன்னு சொல்றா. அதுக்கு புருஷோத்தமன், இதுக்கு மேல அவ வருத்தமா இருக்கிறத பார்த்தா நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு திட்டிட்டு போயிடுறான். இதனால சாந்திக்கு அனிதா மேல இன்னும் கோபம் அதிகமாகுது. டெய்லி அவளை வேலை வாங்கணும்னே முடிவு பண்றா. நிறைய வேலை வாங்கினா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவா. பானை உடஞ்சதுன்னா அதுக்கும் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அவ அனிதாவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. ஒரு நாள் கொதிக்கிற எண்ணெய் அவ காலில் பட்டுடுச்சு. அப்போ அவ வலியில ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அம்மா, என் கால் ரொம்ப வலிக்குது, என் கால் எரியுதுமா, எனக்கு தாங்க முடியலன்னு அழ ஆரம்பிச்சா. அதுக்கு சாந்தி முறைச்சிக்கிட்டே நின்னா. ஒரு எண்ணெய் கொட்டினதுக்கு இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு அனிதா, அம்மா எனக்கு ரொம்ப எரியுதுமா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு அழ ஆரம்பிக்கிறா. அப்போ அவ போய் காலை தண்ணியில கழுவு, சரியா போயிடும்னு சொல்லி அனுப்பி விடுறா. அவ போகும்போது சாந்தி சந்தோஷப்படுறா. அவளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறா. ஆனா அனிதா வழியில அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த புருஷோத்தமன், என்னாச்சு, உன் கால் ஏன் இப்படி இதாயிடுச்சு, என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்காக என் காலில் தெரியாம எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்ப்பா, அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு புருஷோத்தமன், சாந்தி தானே உன்னை இந்த மாதிரி பண்ணா, உண்மையா சொல்லு அப்படின்னு கோபப்படுறான். இன்னைக்கு சாந்திக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும், என் பொண்ணுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு புருஷோத்தமன் முடிவு பண்றான். அவன் சாந்திய கூப்பிடுறான். சாந்தி, இங்க வா, நான் உன்கிட்ட பேசணும்ன்றான். இது வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் போறா. நீ என் பொண்ணை என்ன பண்ண, அவ காலில் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு சாந்தி, நான் எதுவும் பண்ணலங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு புருஷோத்தமன், நீ இனிமே இந்த வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டின உடனே உண்மையை சொல்றா. இந்த மாதிரி நான் தான் தெரியாம அவ காலில் எண்ணெயை ஊத்திட்டேன், அது நான் வேணே பண்ணலங்க, அவ காலில் தெரியாம தான் பட்டுச்சு, எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைங்க அப்படின்னு அவ எல்லாத்தையும் சொல்றா. அவ ரொம்பவே பயந்துட்டா. எங்க அவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடுவாங்களோ, அனிதா எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு அவ ரொம்ப பயந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்துட்டா. அதுக்கப்புறமா தான் புருஷோத்தமன் சொல்றான், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, அனிதாவை உன் பொண்ணா ஏத்துக்கோ, அவ உன் பாசத்துக்காக ரொம்பவே ஏங்குறா அப்படின்னு புருஷோத்தமன் சொல்றான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு என்னைக்குமே செய்ய மாட்டேன், அனிதா இனிமே நம்ம பொண்ணு, நம்ம அவளை சேர்ந்தே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா 2 பேரும் ஒன்னாகிறாங்க. அனிதா கிட்ட அவ மன்னிப்பு கேட்குறா. அனிதா, அம்மா நீங்க இப்படிலாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்க என்னோட பெரியவங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசுறா. அவங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச